Welcome to Periyavittu channel plus 2 physics chapter 9 la atomic and nuclear physics and the chapter adula ulla numerical problemthila example la ellame mudichitom ipo exercise la fourth problem exercise 9.4 nu potirukkenadala calculate the radius of the earth if the density of the earth is equal to the density of the nucleus mass of earth 5.97 into 10 power 24 kg இதுதான் வந்து problem இதுல கொடுத்த data mass of the earth ஒண்ணுதான் இன்னொன்னு கொடுத்திருக்காங்க density of earth is equal to density of the nucleus அப்படினு கொடுத்திருக்காங்க இத வச்சு radius of the earth கண்டுபிடிக்கணும் mass of the earth வந்து 5.97 into 10 power 24 kg னு அவங்களே ப்ராப்ளத்துல கொடுத்துட்டாங்க சில சமயம் கொடுக்காம கூட இருக்கலாம் இதெல்லாம் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி தெரியணும் density of earth வந்து density of nucleus க்கு ஈக்குவல் டாங்க density of nucleusங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் அது எவ்வளவுனா 2.3 into 10 power 17 kilogram per meter cube density வந்து mass by volume formula அதனால density பாருங்க mass by volume mass க்கு kilogram volume க்கு meter cube அது மேல போனா m power minus 3 இந்த 2.3 into 10 power 17 நீங்க வந்து மனப்பாடமா தான் வச்சுக்கணும் வேற வழி இல்ல ஏனா mass ஒண்ணுதான் உங்களுக்கு ப்ராப்ளத்துல கொடுத்திருக்கு 5.97 into 10 power 24 kg னு density of nucleus வந்து 2.3 into 10 power 17 kg per meter cube னு நமக்கு தெரியணும் density க்கு என்ன ஃபார்முலா mass by volume density எப்படி denote பண்ணுவோம் rho mass வந்து capital M volume of the earth வந்து sphere earth ஓட shape என்ன sphere அப்ப 4/3 pi r cube volume of the sphere க்கு என்ன ஃபார்முலா 4/3 pi r cube இந்த rங்கிறது இந்த இடத்துல radius of the earth density rho mass M volume வந்து 4/3 pi r cube ஏனா earth வந்து ஒரு sphere shapeல இருக்கிறதுனால இதுல இருந்து நமக்கு என்ன வேணும் radius of the earth தான் வேணும் அப்ப இந்த r cube இந்த சைடு கொண்டு போய்ட்டேன்னா இந்த rho வந்து இந்த கீழ வந்துரும் கீழ உள்ள r cube வந்து மேல போயிடும் rho மேல உள்ளது கீழ வந்துரும் அப்ப m/4/3 pi rho ன்னு வந்துரும் இந்த கீழக்கும் கீழ இருக்க 3 என்ன ஆயிரும் மேல போய் 3m/4 pi rho ன்னு வந்துரும் r cube க்கு ஃபார்முலா 3m/4 pi rho ன்னு வந்துரும் ரோங்கிறது இந்த density of nucleus னு நான் சொன்னேன் அதான் density of earth இந்த இடத்துல நமக்கு வேண்டியது r தான் அப்ப 3m/4 pi rho the whole power 1/3 இந்த 3 வந்து பவர்ல இந்த சைடு வந்தா என்ன ஆயிரும் 1/3 ன்னு ஆயிரும் இதுதான் ஃபைனல் ஃபார்முலா இதுல இப்ப நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 3 into m எவ்வளவு ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க 5.97 into 10 power 24 4 into pi வந்து 3.14 rho வந்து 2.3 into 10 power 17 the whole power 1/3 இவ்வளவுதான் இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 180 மீட்டருக்கு அப்ராக்ஸிமேட்டா ஆன்சர் வரும் இது எப்படி சிம்பிளிஃபிகேஷன் நான் போட்டுக்க சிம்பிளிஃபிகேஷனை காட்டுறேன் வேற வழி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க அதப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஆனா லாக் புக்கோ கால்குலேட்டரோ யூஸ் பண்ண கூடாது only manual calculations இப்ப இது வரைக்கும் தான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் முடிஞ்சு போச்சு இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா எக்ஸ்போனன்ட்ஸ் 24 இந்த 17 மேல கொண்டு போய் -17 ன்னு போட்டுருக்கேன் இன்னொன்னு என்ன பண்ணிருக்கேன் இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி டெசிமல் இருக்கு பாருங்க 7 க்கும் 9 க்கும் இப்படி நான் ரைட் ஹேண்ட்ல இருந்து இப்படி போடு இப்படி பார்த்தோம்னா இந்த பக்கம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா அதை அப்படியே எடுத்து விட்டுட்டேன் ரெண்டையுமே ரெண்டு மேலேயும் கீழே ஒரே மாதிரி இருந்தா அந்த புள்ளி எடுத்து விட்டுறலாம் 597 இதை போட்டுட்டு இதை 314 ன்னு போட்டேன் இந்த ஸ்டெப்ல நான் அதுதான் பண்ணியிருக்கேன் எக்ஸ்போனன்ஸா 24 மைனஸ் பிளஸ் 17 மேல போனா -17 ஆக்கிட்டு இங்க 2 டிஜிட் தள்ளி தான் டெசிமல் இருக்கு இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி தான் டெசிமல் இருக்கு அதனால அதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்ப 2.3 மட்டும் இருக்கு இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கேன் 24ல 17 போச்சுன்னா 7 இந்த 2.3 எப்படி எழுதலாம்னா 23 into 10 power minus 1 அதாவது 23 10ஆல வகுத்தா 2.3 அந்த 10ஆல வகுக்கிறோம்ல 23/10 இதான் வந்து 2.3 இந்த 10ஆல வகுக்கிறோம்ல அதாவது 10 பவர் 1 இத மேல கொண்டு போனா 10 power minus 1 இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கேன் இந்த -1 மேல கொண்டு போய் +1 ஒரே எக்ஸ்போனன்ட் பவர் போட்டு பேஸ் போட்டு 10 power 7 plus 1 ன்னு எழுதிட்டேன் இந்த 7 plus 1 என்ன ஆயிடுச்சு 8 ஆயிடுச்சு இந்த 8 வந்து நம்ம வந்து 3 பங்கா பிரிக்க முடியாது இல்லையா அதனால நான் என்ன பண்றேன் ஏன்னா கியூப் ரூட் எடுத்துறலாம் இப்ப 10 power 9 நோ 10 power 6 நோ வந்தா கியூப் ரூட் ஈஸியா எடுத்துறலாம் 10 power 9 வந்தா 10 cube னு எடுத்துறலாம் 10 power 6 னு வந்தா 10 square னு எடுத்துறலாம் கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு ஈஸி 10 power 8 னா அது 3 ஓட மல்டிபிள் இல்ல பாத்தீங்களா 8ங்கிறது அதனால எடுக்க முடியாது அதனால நான் இந்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்
இந்த 10 power 8 10 power 6 plus 10 2ன்னு பிரிச்சேன். 8 என்ன பண்ணேன் 6 plus 2ன்னு பிரிச்சா அப்ப இது எப்படி வந்துரும் 10 power 6 into 10 power 2ன்னு வந்துரும். இப்ப இந்த 10 power 2 வந்து என்னது 100 10 square வந்து 100 10 power 6ன்னு இருக்கா. இப்ப 3 into 597 into 100 by 4 into 314 into 23 மட்டும் இந்த 1/3 குள்ள வச்சுக்கிட்டு இந்த 10 power 6 the whole power 1/3 இருக்கு பாத்தீங்களா அது என்னவாயிரும் 10 square ஆயிரும். அதனாலதான் இதை 3 மடங்கா இருக்கணும் 3ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பரா இருக்கணும்னு நான் சொன்னேன். இப்ப 3 2s are 6ன்னு ஆயிருமா அப்ப இந்த 10 power 6 the whole power 1/3 ஆயிரும் 10 square ஆயிரும். இந்த பவர்ல இருந்து வெளியில நான் இதை எடுத்துட்டேன் 10 ஸ்கொயர்னு தனியா எடுத்துட்டேன். இப்ப நமக்கு மிச்சம் இருக்க நம்பர் 3 × 597 × 100 கீழே 4 × 314 × 23 இப்ப 4 25 100 அது அடிச்சிடலாமா அடிச்சுட்டா இப்படி இருக்கு. அப்ப மிச்சம் இருக்க நம்பர் என்ன 3 × 597 × 25 by 314 × 23 இந்த 4 அடிபட்டுருச்சு 125ஆல வகுத்தாச்சு. இந்த ஸ்டெப்ல 10 ஸ்கொயர் அப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த 23ஆல 597 அடிச்சிருக்கேன். அப்ப 23ஆல அப்ராக்சிமேட்டா இது 26 ஏன்னா பாருங்க 23 × 26 எவ்வளவுன்னு பாருங்க. அதான் இந்த அடிச்சல் இது வந்து இங்க இப்படி இப்படி 23 வந்து 26ஆல அடிச்சிருக்கேன். 23 போறேன் பாரு 6 3 18 1 138 23 2 46 அப்ப என்ன வரும் எனக்கு 598 வருது. 23 26ஆல பெருக்குனா 598 வருது. ஆனா இங்க இருக்கிறது 597 ஒரு நம்பர் தான் கம்மியா இருக்கு அதனால ஒன்னும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் அப்ராக்சிமேட் போட்டிருக்கேன் பாருங்க 26ஆல அடிச்சுக்கிட்டேன். அப்ப 23 × 26 598 வருது. ஆனா 597 இருக்கிறதுனால பரவாயில்லைன்னு சொல்லி 26ன்னு அடிச்சிட்டேன். அப்ப 26 × 75 எவ்வளவுன்னு பெருக்கி போட்டா 1950 வருது. இங்க பாருங்க 26 × 75 வந்து 1950 வருது. கீழே இந்த 23 அடிபட்டுச்சு மிஞ்சி இருக்கிறது 314 இந்த 10 ஸ்கொயர் அப்படியே வரும். இப்ப இந்த 1950 314ஆல வகுத்தேன். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் இதையும் 2ஆல டிவைட் பண்ணிட்டு கூட வகுக்கலாம். இதை 2ஆல டிவைட் பண்ணா 9 2 9 18 2 7 14 2 5 10 975ன்னு வரும். இந்த 314 2ஆல டிவைட் பண்ணா 2 1 2 157ன்னு வரும். 975 by 157ன்னு வரும். அப்பவும் நம்ம பெருக்கலாம். அப்ப 157 × 6 6 7 42 4 34 942ன்னு வரும். இப்ப 5ல 2 போச்சுன்னா 3 7ல 4 போச்சுன்னா 3 அப்ப புள்ளி வச்சுட்டு 330ன்னு போடுறோம். அப்ப 157 × 2 அப்படின்னு போடையில 2 2 அப்ப 7 2 14 11 1 314ன்னு வரும். அப்படி வரும். நான் வந்து இங்க 1950 314 வகுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணலாம் இது 2ஆல டிவைட் ஆகுறதுனால இதை வந்து 975ன்னு வச்சுக்கலாம். இதை 157ன்னு வச்சுக்கலாம். அப்ப டிவைட் பண்ண 6.2 அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து 6.2ன்னு இது ஆயிரும். மொத்தத்துல இது 6.2 the whole power 1/3 into 10 ஸ்கொயர். ஆனா இதுக்கு நீங்க கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸசைஸ் 9.7 இருக்கு பாத்தீங்களா அங்க ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பேன். அந்த ஃபார்முலா படிதான் நம்ம எக்ஸசைஸ் 9.7ல ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கேன். போய் அதை பாருங்க. அந்த ஃபார்முலா படி பிரிச்சிருக்கேன். அப்ப இது வந்து என்னன்னா 1 கியூப்ல இருந்து எழுதுறேன். 1 கியூப் 1 2 கியூப் 8 அப்ப இது ரெண்டுக்கு நடுவுல வந்துருது. இந்த 6.2ங்கிற நம்பர் வந்து இது ரெண்டுக்கு நடுவுல வந்துருது இல்லையா. அப்ப நான் வந்து x1ன்னு எடுத்திருப்பேன். அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வரதை நம்ம எடுத்துக்கணும். இப்ப இதுக்கு நடுவுல வருது. இந்த 6க்கு முன்னாடி உள்ள நம்பர் 1 அதைத்தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஆக்சுவலா அந்த 1 அப்ராக்சிமேட் பண்றது ரொம்ப ரொம்ப அப்ராக்சிமேஷன்ல வந்துருது. அதனால இந்த 1 எடுத்துக்காம நான் என்ன பண்றேன் 1க்கு 2க்கு நடுவுல 1.5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஏன்னா 1 கியூப் வந்து 1ன்னே வருது பாருங்க. அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப அப்ராக்சிமேஷனா ஆன்சர் வந்து 160 கிட்ட வந்துருது. அதனால அப்படி வர வேணாங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் இது 1 இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணிட்டு 1க்கும் 2.2க்கு நடுவுல 1.5 கியூப்னு எடுத்துக்கிறேன். 1.5 கியூபை போட்டா எவ்வளவு வருதுன்னா 3.375 வருது.
ஏன்னா 1.5 into 1.5 225 225 59 பெருக்குனா 3375 3.375 வருது. அப்ப இது ரெண்டுக்கு இப்ப நடுவுல இந்த 6ங்கிற நம்பர் இருக்கு. 6.2ங்கிறது இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கதா நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கு நடுவுல உள்ளதா தான் எடுத்துக்கணும். ஆனா 1 cube 1னே வர்றதுனால ரொம்ப அப்ராக்சிமேஷனா, ஏன்னா நம்ம யூஸ் பண்றதே ஒரு அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா, அதனால இது ரெண்டுக்கு நடுவுல உள்ளதா எடுத்துக்கிறேன். அப்ப இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இந்த 1.5 தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இந்த 6.2 இருக்கு பாத்தீங்களா, இதை தான் ஏன்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இனி ஃபார்முலாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x into x cube plus 2a by 2x cube plus a போட்டா நமக்கு இந்த 6.2 the whole power 1/3க்கு ஆன்சர் கிடைச்சிரும். இங்க xங்கிறது என்ன சொன்னேன், 1.5, x cube அப்ப என்ன 3.375, 2a a வந்து 6.2, அப்ப 2a னா 12.4 by 2x cube, அதாவது இங்க பண்ணிருக்கீங்கல்ல இதனுடைய 2 மடங்கு எவ்வளவு 6.75, இந்த இருக்குல்ல இதனுடைய 2 மடங்கு 6.75 plus a என்னது 6.2, அப்ப 1.5 into இது ரெண்டையும் கூட்டினா 15.775, இது ரெண்டையும் கூட்டினா 12.95. அப்ப இங்க வந்து நான் புள்ளிய பூரா டெசிமலை பூரா எடுத்துட்டு எழுதுறேன். அப்ப 15 into 15775, இங்க ஒரு 3 டிஜிட் இருக்கு, இங்க ஒரு டிஜிட் இருக்கு, மொத்தம் 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால அதை எடுத்ததுனால 10⁻⁻4 எழுதுறேன். இங்க வந்து 1295 எழுதிட்டேன், 2 தள்ளி எடுத்ததுனால 10⁻⁻2 எழுதுறேன். அப்ப 10⁻⁻4 இந்த -2 மேல போனா +2 ஆயிரும். இப்ப இதை வந்து 5ஆல வகுக்கிறேன். I3 15, I2 10, 29, I5 25, 45, I9 45, 5ஆல டிவைட் பண்ணிருக்கேன். 5 3s are 15, 259 into 5 வந்து 1295 ஆயிருது. அப்ப என்ன இருக்கு 3 into 15,775 into 10⁻⁻2 by 259 இருக்கு. இப்ப இத வந்து அப்ராக்சிமேட்டா 3 8s are 24, 3 6 are 18, ஒன்னே ஒன்னு கூட இருக்கு. அந்த ஒன்னு கூட இருந்து ஒன்னு குறைச்சிருந்தா நம்ம அப்ராக்சிமேட்டா டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு 3ஆல நான் இங்க டிவைட் பண்ணிட்டேன். அப்ப மிச்சம் உள்ளது என்ன 15775 by 86 அப்படின்னு இருக்கு. இதை நான் இப்ப இங்க டிவைட் பண்ணிருக்கேன் பாருங்க. 86 1s are 86, 7ல 6 போனா 1, 15ல 8 போனா 7, 7 இறக்கிருக்கேன் 717, 717 71 இருக்கையில 8 8 64 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுனால 8 போடுறேன். 86 into 8 அந்த 2 டிஜிட்டை வச்சே நம்ம முடிவு பண்ணா இங்க என்ன வருதுன்னு. அப்ப 86 into 8 வந்து 688 வந்திருக்கு. 29 5 இறக்கியாச்சு 295. அப்ப 29 வந்திருக்கையில நான் என்ன பண்ணலாம், 8 3 24 தான், அதனால 3 போட்டுக்கலாம். பாத்தீங்களா இந்த 2 டிஜிட்டை வச்சே முடிவு பண்ணிடலாம். அப்ப 86 into 3 258 வருது. அப்ப 183 வருது. 183 into 10⁻⁻2, அப்ப 183 into 10⁻⁻2வா, இதுதான் வந்து என்னது 6.2 the whole power 1/3க்கான ஆன்சர். நமக்கு r என்னது 6.2 power 1/3 into 10 ஸ்கொயர், இங்க ஒரு 10 ஸ்கொயர் வந்துகிட்டே இருக்கா, இதுதான் r வந்து என்னது 6.2 power 1/3 into 10 ஸ்கொயர். இந்த 6.2 power 1/3க்கு என்ன ஆன்சர், இந்த 6.2 power 1/3க்கு என்ன ஆன்சர் 183 into 10⁻⁻2 into 10 ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆயிரும், மிச்சம் இருக்கிறது 180. ரேடியஸ்ங்கிறதுனால யூனிட் என்னது மீட்டர். இதுதான் வந்து இதுல சப்ஸ்டிடியூஷன் ஒண்ணுமே இல்லை. ஒரு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு தெரிஞ்சா போதும். மாஸ் கொடுத்துருக்காங்க, வால்யூம்க்கு வந்து 4/3 πr3, ஏன்னா ஸ்பியருங்கிறதுனால இந்த r3 இங்க கொண்டு போயிட்டு ரோவை கீழே கொண்டு வரோம், இந்த 3 மேல கொண்டு போயிடும். r தான் நமக்கு வேணும், ஹோல் பவர் 1/3 போறோம், சப்ஸ்டிடியூட் பண்றோம். சப்ஸ்டிடியூஷனோட மேனுவல் கால்குலேஷன் தான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது. இப்ப இந்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பா திரும்ப நான் சொல்றேன். இந்த 2 டிஜிட்டை எடுத்துட்டு இங்கே 2 டிஜிட்ல தள்ளி புள்ளி எடுத்ததுனால 597 314 எழுதிக்கிறேன். இங்க வந்து 24 - 17ன்னு போட்டேன். இந்த 24 - 17 என்ன ஆயிரும் 7 ஆயிரும். இப்ப 2.3 வந்து 23 into 10⁻⁻1ன்னு எழுதிட்டேன். இந்த -1 மேல போனா +1 ஆயிரும். அப்ப இது 8 ஆயிரும். 8ஆ இருந்தால் 3ஆல வகுக்கிறது கஷ்டம், இதுக்கு வந்து கியூப் ரூட் எடுக்கிறது கஷ்டங்கிறதுனால இது 6 ஆக்கி இதுல இருந்து 2 பிரிச்சறேன். அப்ப 10⁻6 into 10 ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். அப்ப 10⁻6ஓட கியூப் ரூட் வந்து 10 ஸ்கொயர்னு வெளியில எடுத்துறேன். இந்த 10 ஸ்கொயரை இங்க 100ன்னு ஆக்கிறேன். இப்ப 4 25 100ன்னு அடிச்சுட்டேன். அப்புறம் வந்து மிச்சம் இதுதான் கிடைக்குது. இப்ப இந்த 23 வச்சு 597 அடிச்சுட்டேன். இந்த 25 into 3 75ன்னு இந்த இடத்துல போட்டேன். இந்த 25 into 3 75ன்னு பெருக்கி போட்டுட்டு 23 598, 26ஆல பெருக்கினா 598 வருது. 97 இருக்கிறதுனால அப்ராக்சிமேட் பண்ணி 26ன்னே வச்சுக்கிறேன். அப்புறம் 26 75 பெருக்கினா 1950/314. இதை 2ஆல வகுக்கலாம், 975/157 வகுத்தா 6.2.
இதுக்கு இப்ப கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் 9.7ல உள்ள வீடியோவை போய் பாருங்க எப்படி கண்டுபிடிச்சோம். அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 6.2ங்கிறது 1 கியூப் ரூட்டுக்கும் 2 கியூப் 1 கியூபுக்கும் 2 கியூபுக்கும் நடுவுல உள்ள நம்பர். அப்ப x வந்து நம்ம 1 தான் எடுக்கணும். ஆனா இந்த 1ன்னு எடுத்தா அதனுடைய கியூப் ரூட் 1 வர்றதுனால ரொம்ப அப்ராக்சிமேட் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்றேன் 1.5 கியூப்னு ஒன்னு எடுத்துக்கிறேன். 1.5 கியூப் 3.375. அப்ப 1.5 கியூபுக்கும் 2 கியூபுக்கும் நடுவுல இந்த நம்பர் வர்றதா எடுத்துக்கிறேன். அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப xங்கிறது 1.5, aங்கிறது 6.2. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x 1.5, x கியூப் வந்து 3.375, 2a வந்து 12.4, 2x கியூப்ங்கிறது இதனுடைய 2 மடங்கு 6.75 plus 6.2. இதை இப்ப சிம்பிளிஃபை பண்றேன். டெசிமல்லாம் எடுத்து நான் சிம்பிளிஃபை பண்றேன். இந்த ஒரு இடத்துல அப்ராக்சிமேட்டா டிவைட் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு 183 × 10⁻−2 கிடைக்குது. எதுக்கான ஆன்சர் 6.2 power 1/3க்கு. ஆனா r என்னது 6.2 power 1/3 × 10 ஸ்கொயர். அப்ப 10 ஸ்கொயர் படையில இதுவும் கேன்சல் ஆகி 183 மீட்டர் கிடைக்கும். இது என்னோட கால்குலேஷன். உங்களுக்கு வேற மாதிரி கால்குலேட் பண்ண தெரிஞ்சால் நீங்க பண்ணிக்கீங்க. உங்களுக்கு எந்த ஸ்டெப்புமே புரியாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்தையுமே அடிஷன் முதற்கொண்டு நான் உங்களுக்கு வந்து சைட்ல போட்டு காட்டியிருக்கேன். பார்த்துங்க. அப்படி எதுவும் புரியலைனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஜிட் குறைஞ்சா கூடனா அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல முடிஞ்சா நீங்க பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நம்பர் குறையலாம். இப்போ 596க்கு 598 அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். Thank you for watching. Please subscribe.